ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் ஈத் முபாரக். இன்னைக்கு ஈத் vlog தான் பார்க்க போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ் 30 நோம்பும் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. எப்படி ஓடிச்சுன்னு தெரியல. இப்போ தான் ஃபஸ்ட்டு நோம்பு ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே 30 நோம்பு பெருநாளும் வந்துருச்சு. நாளைக்கு பெருநாளுக்கு சமைக்க தேவையானதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா நாளைக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் இஞ்சி பூண்டுலாம் ரெடி பண்ணிட்டேன். பெருநாள் அன்னைக்கு எல்லா வீட்லேயும் ட்ரெடிஷ்னல் நாஸ்டா ஒன்று இருக்கும். அதுதான் எல்லா வீட்லேயும் செய்வாங்க. ஒரு வீட்டில் ஆட்டுக்கால் சூப்பு, பாயா வச்சு இடியாப்பம் செய்வாங்க, வட்டலாப்பம், இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபேமிலிக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி எங்கள் வீட்டில் கறி சேமியானும் கடல் பாசியும் தான் செய்வாங்க. எப்பயும் சேமியா செய்கிறதுக்கு அதுக்குள்ளே மசாலா மட்டும் நாளே ரெடி பண்ணி வச்சுருவோம். இப்போவே ரெடி பண்ணி வச்சாதான் காலையில் ஃபஜர் தொழுதுட்டு சேமியானை வடித்து அதில் மசாலா கலந்து அதை அப்படியே தம் விட்டால் சேமியா ரெடி ஆயிரும். கடல் பாசி நைட்டே ஊற வச்சுருவோம். காலையில் எழுந்திரிச்சு பால் காய்ச்சி அது கடல் பாசியை ஊற்றி ஆற வச்சுருவோம். அப்போ தான் காலையில் தொழுவ முன்னாடி எல்லாம் சாப்பிட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். சேமியா செய்கிறதுக்கு 5 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து ஸ்லைஸாக கட் பண்ணி அதோட 3லேருந்து 4 தக்காளி எடுத்திருக்கேன். இது வந்து அந்தளவு புளிப்பு இருக்காது. நாட்டு தக்காளியாக இருந்தால் நல்ல புளிப்பாக இருக்கும். அதனால் நான் இதையும் கலந்து தான் போட்டிருக்கேன். அதோட கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா 4லேருந்து 6 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்காங்க. தக்காளியை வந்து நான் கையில் தான் நசுக்கி போட்டிருக்கேன். ஏன்னா இது வந்து ரொம்ப பழுத்து இருக்கனால நம்ம கட் பண்ணோன்னா அதில் உள்ள ஜூஸ்லாம் வேஸ்ட் ஆயிரும். அதனால நான் கையிலே இந்த மாதிரி நல்லா நசுக்கி விட்டுட்டு அதை சேர்த்துக்கலாம். சேமியானுக்கு தேவையான மட்டனை வந்து முன்னாடியே வேக வச்சிடணும். அதுக்கு மட்டன் வந்து கறியாக வந்து ஒரு 300 கிராம் எடுத்திருக்கேன். அதோட கைமா ஒரு 100 கிராம் சேர்த்துருக்கேன். கைமா வந்து இதில் சேர்க்கும் போது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். குக்கரில் கறியை சேர்த்து 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் கல்லுப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டம்ளர் அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி குக்கரை மூடி 4லேருந்து 5 விசில் விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. கறி நல்லா வெந்துட்டு இருக்கட்டும். அந்த கேப்பில் நம்ம மசாலா ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்போ தான் கறி வேகிறதுக்கும் மசாலா ரெடியாகி வெந்து வரதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஒரு பாத்திரத்தில் 2 குழிக்கரண்டி அளவு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துட்டு அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அப்போ தான் அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த அளவு வெந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி வந்து இதில் சேர்க்கணும். எல்லாத்தையும் நல்லா சேர்த்து ஒன்றா வதக்கி விடணும். தக்காளியெலாம் நல்லா குழஞ்சி வரணும், அந்த அளவுக்கு வேகணும். அது வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே குக்கரை ஓப்பன் பண்ணி கறியெலாம் நல்லா வெந்திருக்கணும்னு பார்த்துட்டு அதை அப்படியே வச்சுருங்க. இப்போ சேர்க்க வேண்டாம். மசாலாலாம் வந்து வந்ததுக்கப்புறம் கடைசியாக தான் கறியை சேர்க்கணும். முன்னாடியே சேர்த்திங்கன்னா கறியெல்லாம் கலண்டுரும் நம்ம பெரட்டையில். அதனால் கறியை கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவில் பச்சை மிளகா சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி, புதினாவையும் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விடுங்க. மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் ஒரு 1/2 டீஸ்பூன், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1லேருந்து 1.5 டீஸ்பூன் வரைக்கும் சேர்க்கலாம். அதுக்கு மேலே சேர்க்காதீங்க. அப்புறம் ஏன்னா கறியிலையும் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கனால இந்த அளவுக்கு சேர்த்தா போதும். அதில் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு எப்பயுமே மல்லித்தூள் போடையில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து மசாலா பெரட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா அது மாதிரி கட்டி கட்டியாக அங்கங்கே நின்றுக்கும். எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விட்டு ஒரு 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் இதில் 2 குழிக்கரண்டி அளவு தயிர் சேர்த்துருக்கேன். நான் வந்து தயிர் வந்து வீட்டில் தான் உர ஊற்றி வைப்பேன். ஏன்னா கடையில் வாங்குறது அந்த அளவு புளிப்பாக இருக்காது. அதனால் வீட்டில் வந்து நாளே பால் காய்ச்சி நல்லா புளிக்க விட்டு எடுத்து வச்சுக்குவோம். அப்போ தான் இதுக்கு பிரியாணிக்கெல்லாம் நல்லா புளிப்பு தயிர் ஊற்றினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் கடைசியாக நம்ம வேக வச்ச கறியையும் இதில் சேர்த்து நல்லா பெரட்டி விடுங்க. நல்லா பெரட்டி விட்டுட்டு இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் சிம்மில் வச்சு கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி மூடி வச்சுருங்க. காலையில் சேமியானை மட்டும் தனியாக வேக வச்சு வடித்து இதில் போட்டு பெரட்டி தம் விட்டால் நல்லா சூப்பராக சேமியா ரெடி ஆயிரும். நைட்டே வந்து கடற்பாசி வந்து ஊற வச்சாதான் நல்லா ஊறி வேகிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும்.
சேமியா வந்து செஞ்சதெல்லாம் எடுக்க முடியல, காலையில் லேட் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் முடிச்சு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு எல்லாம் தொழுவும் கிளம்பிட்டாங்க. நாங்களும் ரெடியாகி எல்லாம் தொழுவிட்டு நாஸ்டாலாம் சாப்பிட்டு அடுத்த லஞ்சுக்கு வந்து ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து மட்டன் ஜீரக சம்பா பிரியாணி தான் செய்கிறோம். பிரியாணிக்கு தேவையான வெங்காயம்லாம் உரிச்சாச்சு. அதுக்கிடையில் அதுக்குள்ள கறியை வந்து முன்னாடியே வேக போட்டு எடுத்துக்கணும். இன்றைக்கி 1 கிலோ அளவு மட்டன் எடுத்திருக்கேன். 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ கறி சேர்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கு கம்மியாக சேர்த்திங்கன்னா நல்லா இருக்காது. அதனால் 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ கறி சேர்க்கணும். குக்கரை கறியை சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, தண்ணி எல்லாம் சேர்த்து வேக விடணும். பிரியாணிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. தால்ச்சாக்கு எப்பயும் எலும்பு நாங்கள் சேர்ப்போம், அதை ரெடி பண்ணி வச்சாச்சு. கறி நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு கறி நல்லா வெந்துடணும். இதில் பாருங்கள், நம்ம கொஞ்சம் தண்ணி தான் ஊற்றணும், ஆனால் எவ்வளோ தண்ணி வந்துருக்கு பாருங்கள். இதை வந்து கறி வந்து இந்த மாதிரி ஏதாவது கரண்டி வச்சு அள்ளி போடுங்க. அப்படியே கொட்டினீங்கன்னா எல்லா கறியெல்லாம் கலண்டுரும். இன்னும் நம்ம சோறுலாம் பரட்டும் போது ரொம்ப அப்படியே கலண்டு தனித்தனியாக வந்துடும். அதனால் கறியை எப்பயுமே இந்த மாதிரி எடுத்து வைங்க. அதே குக்கரில் தால்ச்சாக்கு தேவையான பருப்பு, எலும்பு எல்லாம் சேர்த்து மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு வேக வச்சிட வேண்டியது தான். இந்த தால்ச்சா எப்படி செய்கிறதுங்கிற டீட்டெயில் வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா மேலே காட்டு தரேன், செக் பண்ணி பாருங்கள். அது ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கட்டும். அதோட சோறையும் தாளிச்சு விட ஆரம்பித்தாச்சு. தாளிக்கிறதுக்கு நெய் 125 ml, ரீஃபைண்ட் ஆயில் 100 ml ரெண்டையும் ஊற்றி அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். வெங்காயம் வந்துட்டுருக்க கேப்பில் நம்ம அரிசி எடுத்து ஊற வச்சுக்கலாம். அரைப்படி அரிசி எடுத்திருக்கேன், 800 கிராம் வரும். அரிசியை கழுவிட்டு ஊற வச்சுருங்க. இந்த அரிசி ரொம்ப ஊறணும்னு அவசியம் இல்லை. பாஸ்மதி அரிசி தான் 20 நிமிஷம் ஊறணும். இது அந்தளவு ஊறணும்னு அவசியம் இல்லை. அதனால் வெங்காயம் வெந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி ஊற வச்சா கரெக்டாக இருக்கும். ஏன்னா வெங்காயம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அப்போ ஊற வச்சா போதும். இந்த அரிசி 10 நிமிஷம் தான் ஊறணும், அதுக்கு மேலே ஊறக்கூடாது. அதுக்கு மேலே ஊற வச்சிங்கன்னா சோறு குழஞ்சிரும். இப்போ இதில் தண்ணி ஊற்றி உரமாக வச்சுருங்க. அதுக்குள்ளே வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தக்காளியை சேர்க்கணும். தக்காளி சேர்த்து நல்லா குழஞ்சி வெந்து வரணும். இந்த வெங்காயம் தக்காளிலாம் எந்த அளவுக்கு வேகுதோ அதை பொறுத்து தான் நம்மளோட பிரியாணியோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதில் நான் 6லேருந்து 7 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி, புதினா சேர்த்து உள்ளத்தையும் நல்லா கிளறி விட்டு நல்லா எல்லாம் வெந்ததுக்கப்புறம் இதில் பிரியாணிக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம். 2.5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 டீஸ்பூன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க. அப்புறம் 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு தயிர் ஒரு 250 ml ஊற்றிருக்கேன். இது வந்து 125 ml கப்பு. இதில் நான் 2 கப்பு ஊற்றிருக்கேன். நல்ல புளிப்பு தயிராக இருந்தால் இவ்வளோ போதும். ஏன்னா நம்ம எலுமிச்சை மிளகும் ஊற்றுறனால இந்த அளவு தயிர் ஊற்றினா போதும். இப்போ இதெல்லாம் ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டு இது எல்லாத்தோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நான் கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. நம்ம சேர்த்த மசாலாலாம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் கடைசியாக இந்த கறியை சேருங்க. ஏன்னா நம்ம முன்னாடியே சேர்த்துட்டோம்னா அதை ஒவ்வொரு தடவை கிண்டும் போதும் கறியெல்லாம் வந்து கலண்டுரும். அதனால் கடைசியாக சேருங்க மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம். ஏன்னா ஏற்கனவே வெந்துருச்சு இல்லை, அதனால் அவ்வளோ வேகணும்னு அவசியம் இல்லை. இந்த கறியை சேர்த்துட்டு இந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றிடாதீங்க. அரிசிக்கு தண்ணி அளந்து ஊற்றல, இந்த தண்ணியும் அளந்து ஊற்றிக்கோங்க. கறியை போட்டு ஒரு 2 நிமிஷம் அதை வந்து வேக விடுங்க சிம்மில் வச்சு. இப்போ வந்து இந்த மசாலாவுக்கு மட்டும் 2 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. அரிசி சேர்த்ததுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு அப்போ போட்டுக்கலாம். எப்பயுமே புதினா சேர்த்தோடனே அதோடய கொத்தமல்லியும் சேர்த்துருங்க. கொத்தமல்லி வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ண கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, அதனால தான் கடைசியாக சேர்த்தேன். நீங்கள் வந்து புதினா சேர்க்கையிலே சேர்த்துருங்க. எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ அரிசி போடுறதுக்கு தண்ணி அளந்து ஊற்றிடலாம். 1 உலக்கு அரிசிக்கு 1.5 உலக்கு தண்ணி ஊற்றணும். அதாவது 1க்கு 1.5, அதுதான் இதோட அளவு. இந்த கறி வெந்த தண்ணியும் முதல்ல அளந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வெறும் தண்ணியை வந்து அளந்து இதில் ஊற்றிக்கணும். தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. நான் வந்து 2 எலுமிச்சம்பழம் புழிஞ்சு சாறு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இதில் சேர்த்து அரிசியை போட்டுற வேண்டியதுதான். அரிசியை போட்டு 2 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்து அடியிலேருந்து நல்லா பிரட்டி விடணும். மூடி வச்சு ஹை ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. அதுக்கப்புறம் திருப்பி மூடியை எடுத்து
நல்லா அடியிலேருந்து பரட்டி விடுங்க. இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் அரிசி வந்து 3/4 பதத்துக்கு வெந்திருக்கணும். இந்த அளவு வெந்ததுக்கப்புறம் குக்கரை மூடி தம் போட்டுற வேண்டியதுதான். குக்கரை மூடி விசில் போட்டுட்டு குக்கருக்கு அடியில் தோசைக்கல்லை வச்சு அதுக்கு மேலே குக்கரை வச்சு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சா போதும். அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா அது அப்படியே தம் ஆயிரும். பிரியாணியை தம் போட்டுட்டு இன்றைக்கான ஸ்பெஷல் ஸ்வீட் வந்து இன்றைக்கி ஃபீர்னி தான் நான் செஞ்சுருக்கேன். இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். 2 டீஸ்பூன் நெய் ஊற்றி அதில் வந்து முந்திரி திராட்சை சேர்த்து லைட்டாக வறுத்துக்கோங்க. இதோட அந்த சாரா பருப்புன்னு சொல்லுவாங்க, அந்த வந்து கல்யாண வீட்டிலலாம் செய்கிற ஃபீர்னியில் வந்து அந்த சாரா பருப்பு சேர்ப்பாங்க. அதோட டேஸ்ட் வந்து எங்களுக்கு பிடிக்காது, அதனால் நான் சேர்க்கல. இதில் 800 ml நான் பால் சேர்த்துருக்கேன். இதில் 4லேருந்து 5 ஏலக்காய் போடுங்க. பால் நல்லா கொதிச்சு வரணும். இந்த அளவுக்கு பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதில் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துருக்கேன். ரவையை சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க, ஏன்னா அடியில் கட்டியாக ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் நேரம் நல்லா கை விடாமல் கிளறி விட்டுட்டு ரவை வெந்துருச்சான்னு பார்த்துட்டு ரவை வெந்ததுக்கப்புறம் இதில் வந்து சுகர் நான் வந்து 1 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக வந்து சுகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு சுகர் சேர்த்தா போதும். 2 டேபிள் ஸ்பூன் வந்து மில்க் மேட் நான் சேர்த்தேன். அது வந்து வீடியோவில் கவர் ஆகல. நீங்கள் வந்து சேர்த்திங்கன்னா நல்லா ரிச் அண்ட் க்ரீமியாக இருக்கும் ஃபீர்னி. ரவை வெந்ததுக்கப்புறம் சுகர் சேருங்க. அதுக்கப்புறம் மில்க் மேட் சேர்த்து சர்க்கரை போட்டு கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணி மூடி வச்சுருங்க. இதோட வேலை அவ்வளோதான். அதோட நீங்கள் வந்து பால்கோவா இருந்துச்சுனாலும் சேர்த்துக்கோங்க. ஸ்வீட் இல்லாத பால்கோவா இருந்தால் இந்த அளவு சுகர் கரெக்டாக இருக்கும். ஸ்வீட்டாக இருக்க பால்கோவா சேர்த்திங்கன்னா கொஞ்சம் சுகரை வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. இது வந்து இந்த கல்யாண வீட்டிலலாம் கொடுப்பாங்கள்ல, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக ரிச் அண்ட் க்ரீமியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஃபோனை தேடி வரும். உங்களோட தாட்ஸை கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டு போங்க. நிறைய பேர் நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணாமல் பார்க்குறீங்க. ஏன்னா உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் நான் வந்து இன்னும் நிறைய ரெசிபி வந்து போடுவேன். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் சோறு தம் ஆயிடுச்சு. அதை ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து சோறு நல்லா பசவாக இருக்குன்னு பாருங்கள். அதோட மசாலாலாம் நல்லா இறங்கி பிரியாணி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கறியெல்லாம் எப்படி பஞ்சு மாதிரி வெந்திருக்குன்னு பாருங்கள். சுட பிரியாணியை எடுத்து ஒரு தட்டில் போட்டு அதில் நல்லா சூடான தால்ச்சா, கத்திரிக்காய், எலும்பு போட்ட தால்ச்சா வச்சு அதில் கொஞ்சோண்டு தயிர் பச்சடியை வச்சு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஃபோனை தேடி வரும். உங்களோட தாட்ஸை கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டு போங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.